ஓம் நம சிவாய. நாம் இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்டைல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், அவருடைய ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கும், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சிஆர்பி மெத்தடில் புதுசாக நான் கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் என்ன, அந்த விதிகள் இவரோட ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிஆர்பி மெத்தடில் 2 பார்ட் இருக்கு. ஒன்று பிளானட் லிங்கிங், அதாவது கிரக தொடர்புகள். இனி ஒன்று சிஆர்பி மெத்தடில் ஜவுளி வியாபாரம் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்னு 2 பார்ட் இருக்கு. இப்போ சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதாவது 2 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலோ அல்லது 2 கிரகங்கள் ஒன்றையொன்று சிறப்பு பார்வை மூலமாக பார்த்துக்குவதாலேயோ அல்லது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் அமர்வதினாலேயோ ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தின் வீட்டில் அமர்வதாலேயோ தொடர்புகள் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் 6 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது அப்படின்னு சொல்லி நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதைத்தான் நான் சிஆர்பி மெத்தடுன்னு சொல்கிறேன். இந்த சிஆர்பி மெத்தடில் முதல் மெத்தடு என்ன அப்படின்னா, வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அதாவது வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேரு. வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அதாவது வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து 22வது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம்னு பேரு. அடுத்த மெத்தேடு வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். 4வது மெத்தேடு என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். அந்த 3 நட்சத்திரங்களுக்குள் அமர்ந்த கிரகங்களை 120 டிகிரி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். இது போல மேலும் 2 முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்திக்குது. அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல சொல்லியிருக்கேன். இப்போ ஜவுளி வியாபாரம் பண்ற ஒருத்தரோட உண்மையான ஜாதகத்தை சிஆர்பி மெத்தடில் அனலைஸ் பண்ண போறோம். ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சந்திரன் இருக்கு, 2ஆம் இடத்துல ராகு இருக்கு, 3ஆம் இடத்துல குரு மாந்தி இருக்கு, 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கு, 5ஆம் இடத்துல புதன் சனி இருக்கு, 8ஆம் இடத்துல கேது இருக்கு, 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. இந்த மாதிரி ஜவுளி வியாபாரம் பண்றவருடைய ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கு. ஒருத்தர் சிஆர்பி மெத்தட்ல சொல்லி இருக்கிற மாதிரி ஜவுளி வியாபாரம் பண்ணணும்னா அதற்கான விதிகள் சைடுல தெரிகிற ரெட் கலர் பாக்ஸ்ல காட்டியிருக்கேன். இந்த 7 விதிகளும் யாருக்கு பொருந்தி வருதோ அவங்க ஜவுளி வியாபாரம் பண்ணுவாங்க, அதாவது டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ ரூல் 1, லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு. அதாவது இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது சிம்ம லக்னம். இந்த லக்னத்திற்கு சுக்கிரனுடைய தொடர்பு வரணும். லக்னாதிபதி சூரியன் விருச்சிக ராசியில இருக்கு. கூட சுக்கிரன் இருக்கிறதுனால லக்னத்திற்கு சுக்கிரன் தொடர்பு வந்திருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். ரூல் 2, செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு. இங்க பாருங்க, சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடம் மேஷம், அங்க செவ்வாய் இருக்கு. மேஷத்துல இருக்கிற செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக சுக்கிரனை பார்க்கிறாரு. அதனால 2வது ரூல் பொருந்தி வருது. ரூல் 3, லக்னம் சந்திரன் தொடர்பு. சந்திரன் லக்னத்திலேயே இருக்கிறத பார்க்க முடியுது. ரூல் 4,
செவ்வாய் சந்திரன் தொடர்பு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலான முறையில் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் தொடர்பு ஏற்படல. நான் சிஆர்பி மெத்தடில் ஏற்கனவே சொன்ன முறையில், அதாவது ஒரு கிரகத்திற்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும். மேலும் அந்த கிரகங்களை 120 டிகிரி இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ பாருங்க, செவ்வாய் கிரக சாரத்துல பாருங்க பரணி நட்சத்திரத்துல இருக்கு. சந்திரன் பாருங்க பூரம் நட்சத்திரத்துல இருக்கு. இந்த சந்திரனும் செவ்வாயும் அமர்ந்த நட்சத்திரங்கள், அதாவது சந்திரன் அமர்ந்த நட்சத்திரமும் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரமும் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ இங்க இருக்கிற செவ்வாய, அதாவது மேசத்துல பரணி நட்சத்திரத்துல இருக்கிற செவ்வாய சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரத்துக்கு இடம் மாற்றி வைக்கலாம். அல்லது சிம்மத்துல பூரம் நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரனை மேச ராசியில பரணி நட்சத்திரத்துல இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ செவ்வாயும் சந்திரனும் நேரடியாக தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரூல் 5, செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு. அதாவது இந்த 3 கிரகங்களும் ஒரே வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. செவ்வாய் சூரியன் தொடர்பு ஏற்படுத்தி சூரியன் குரு தனியாக தொடர்பு ஏற்படுத்தலாம். அல்லது இந்த குருவே செவ்வாய் சூரியனை ஏதாவது ஒரு விதத்துல பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகத்துல இந்த தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். செவ்வாய் மேசத்துல இருக்கு, குரு துலாம்ல இருக்கு. மேசத்துல இருக்கிற செவ்வாய குரு தனது 7ஆம் பார்வையை பார்க்குது. அதே சமயம் செவ்வாய் தனது 7ஆம் பார்வை மூலமாக குருவை பார்க்குது. அப்போ செவ்வாய் குரு தொடர்பு ஆயிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். மேலும் இதே செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக லக்னத்திற்கு 4ஆம் வீடு, அதாவது விருச்சிகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிறாரு. ரூல் 5ல சொல்லி இருக்கிற செவ்வாய் சூரியன் குரு தொடர்பு ஏற்படுறத பார்க்க முடியுது. மறுபடியும் சொல்றேன், மேசத்தில் இருக்கிற செவ்வாய் துலாம்ல இருக்கிற குருவை 7ஆம் பார்வையாக பார்க்குது. அதே செவ்வாய் 8ஆம் பார்வை மூலமாக விருச்சிகத்தில் இருக்கிற சூரியனை பார்க்குது. அதனால ரூல் 5 பொருந்தி வரத பார்க்க முடியுது. ரூல் 6, அதாவது லக்னத்திற்கும் 5ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் சூரியன் தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. சிம்ம லக்னம் அப்படிங்கிறதுனால லக்னத்திற்கு இயல்பாகவே சூரியன் அதிபதி, லக்னத்திற்கு சூரியன் தொடர்பு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது 5ஆம் வீட்டிற்கு, அதாவது சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் வீடு தனுசு. அந்த தனுசுக்கு எப்படி சூரியன் தொடர்பு வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, சூரியன் அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய். அப்ப சூரியனுடைய பணியை செவ்வாய் எடுத்து அந்த செவ்வாய் குருவை பார்க்கிறாரு. அதாவது சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு துலாம்ல இருக்கு. இந்த குருவிற்கு சூரியன் தொடர்பு வரணும். எப்படி வருது அப்படின்னா, சூரியன் அமர்ந்த வீட்டினுடைய அதிபதி செவ்வாய் மேசத்திலிருந்து குருவை பார்க்கறதுனால சூரியன் குரு தொடர்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். அதே சமயம் 9ஆம் வீட்டிற்கு, அதாவது சிம்ம லக்னத்திற்கு 9ஆம் வீடு மேசம், அதனுடைய அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்க்கு சூரியன் தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கும். அப்படி சூரியனை பார்க்கறதுனால இந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ரூல் 7, 10 சனி புதன் தொடர்பு, அதாவது 10ஆம் வீட்டிற்கு சனி புதன் தொடர்பு வரணும். இங்க சிம்ம லக்னத்திற்கு 10ஆம் வீடு என்பது ரிஷபம், இதன் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் பாருங்க கேட்டை. அப்போ 10ஆம் வீட்டிற்கு புதன் தொடர்பு வந்திருக்குன்னு பார்க்க முடியுது. மேலும் சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் புதன் சனியோட நேரடியா இணைஞ்சிருக்காரு. அப்போ 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனுக்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த விதத்துல இந்த ஜாதகத்துல சிஆர்பி மெத்தேடுல நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 7 விதிகளும் பொருந்தி வரதை பார்க்க முடியுது. இது போல யாருடைய ஜாதகத்துல இந்த 7 விதிகளும் முழுமையா இருக்கோ அவங்க ஜவுளி வியாபாரம் அப்படிங்கிற டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதுல ஏதாவது விதிகள் குறைஞ்சா அந்த பிஸ்னஸை அவங்க செய்யறான்னு ஆசைப்படுவாங்க. பட் அதை கம்ப்ளீட்டா அவங்க லைஃப் ஃபுல்லா செய்யறதுக்கு முடியாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போயிடுவாங்க. இது போல அடுத்த வீடியோல வேற ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றவருடைய ஜாதகத்தை நம்ம எடுத்து ஆய்வு செய்யலாம். திருச்சிற்றம்பலம்.